Hello everyone. How to get job in 60 days la இது day 1 and episode 3 எங்க வரேன் பாக்கீங்களா காய்கறி வாங்க. Shit. Before that I would like to say thanks to those who are all commenting below my video and நிறைய क्वेश्चंस கேட்குறீங்க, அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்குது. அண்ட் அந்த மேட்டருக்கு நான் கடைசியாக வரேன். அண்ட் எனக்கு இப்போ புரியுது நம்ம இப்போவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு. அண்ட் 2024 எண்டில் வர இருக்கும். ஸோ ரிமைனிங் ஐ திங்க் 4 months கிட்ட தான் இருக்குது. அண்ட் அதில் வர டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் வேறு ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் ரோட்டில் போகிறவங்க வரவங்கலாம் ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்கள். அப்புறம் தம்பி பி முடிச்சிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? அப்போ தான் மண்டிக்கேறும். அண்ட் இவங்க கேட்ட கேள்வியில் நம்மளை வீட்டில் இருக்கவங்களாம் போட்டு கிழிப்பாங்க பாருங்க, லிட்ரலி விஐபி மூவி மாதிரி. அண்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஆனந்தம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாட்ட போய் நான் சொல்கிறது போய் சொல்லுங்கப்பா, இந்த 2 மாதம் எனக்கு கண்டிப்பாக வெளியே போயிடுவேன்ப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய யூடியூப் செலிபிரிட்டி ஒருத்தர் இருக்காருப்பா. ஸோ அவர் நானும் சேர்ந்து தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன்ப்பா. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுப்பா. நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன்ப்பா. எப்படி சார் நீங்கள் வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. ஸோ நமக்கு இப்போ ரொம்ப டைம் இல்லை. ஸோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த 1.5 to 2 months நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி இதுக்கே டெடிகேட் பண்ணி ஆகணும். அண்ட் உங்கள் அம்மா அப்பாட்ட என்ன நம்பி தான் வாக்கு கொடுத்துருப்பீங்க, இந்த 2 மாதம் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டாக ரிக்வஸ்ட் வைக்கிறேன், ப்ளீஸ் இந்த 2 மாதத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவாய்ட் தோஸ் திங்ஸ் வில் கிவ்ஸ் டெம்பரவரி ஹாப்பினஸ். அந்த டெம்பரவரி ஹாப்பினஸ் வர வித்தியாசம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கேன். அந்த 2 மாதம் நம்ம ஃபுல்லாக எதுக்கே டெடிகேட் பண்ணலாம். அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக போயிடலாம். ஓகே, நான் இந்த வீடியோ என்றைக்கு போஸ்ட் பண்ணுறேனோ அன்றைக்கி day 1 கிடையாது, அதுக்கடுத்து ஒரு 2 days கழிச்சு தான் day 1. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி அந்த 2 days நீங்கள் பேசிக்ஸு அப்புறம் அதை பற்றின கொஞ்சம் லைட்டாக மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிவிட்டு 2 days கழிச்சு நம்ம day 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஜவ்வா இழுக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் பேச தான் வராது. அண்ட் நானும் அப்படிப்பட்ட கேஸ் தான். சரி, ஓகே, இது நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, நான் ரீசர்ச் பண்ணதில் 3 திங்ஸ் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஃபார் லிசனிங், திங்கிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு லிசனிங்கில் நீங்கள் வெப் சீரிஸ் பார்க்குறதோ இல்லை மூவிஸ் பார்க்குறதோ, அஃப்கோர்ஸ் அதுலேயும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். பட் அதில் இருக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக மைண்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் ஒரு சில யூடியூப் சேனல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன், அதில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதாவே இருக்கும். அண்டு சிம்பிள் இங்கிலீஷாகவும் இருக்கும், உங்களால் ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள், அதுக்கு என்ன அர்த்தம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I'll get a job in 60 days அப்படின்னு சொல்லி நான் அது டைட்டில் வச்சுருப்பேன். ஸோ அந்த வேர்டே நீங்கள் வேறு வேர்டு கூட அசியூம் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். I'll get my 6 pack within 2 months அப்படின்னு சொல்லி நீங்களே போட்டு பாருங்கள். பட் இருந்தாலும் அப்படி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களோட கிராமர் டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுவும் ஒரு சான்ஸ். நீங்கள் தனியாக போய் கிராமர் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த வேர்டை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரியும். சஜஸ்ட் பண்ணுற சேனல் இவங்க சேனலில் நல்லா இருக்கும். ஸோ நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக பேசுவாங்க. அதுக்குள்ளே அடித்து மல்லி கட்டிடுவாங்க. ஒரு டிபேட்டாகவும் இருக்கும், ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிம்பிள் இங்கிலீஷ் தான் எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் சொன்ன பாஸ் பண்ணி பண்ணுற மாதிரி அது மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி, நம்மளாலே பேச முடியும், நம்மளாலே லிசன் பண்ண முடியுது, அவங்க ஸ்பீடாக பேச நம்மளால் லிசன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தாங்க நமக்கு வேணும் லைஃப்பில். அப்புறம் அதை நம்மளால் இங்கிலீஷ் நல்லா பேசணும். நான் செகண்டாக சஜஸ்ட் பண்ணுற சேனல் இந்த சேனலில் நிறையா ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போத்தாலும் அவங்க பேசுகிறதே கேட்டுக்க முடியாது. ஐ மீன் அந்த ஃபஸ்ட் சேனலில் சொன்ன மாதிரி அவங்க பேசிக்கிறதே நம்ம கேட்டிருக்க முடியாது, நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயே நல்லா சிம்பிள் இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுற சேனல் இந்த சேனல் நிறையா மோட்டிவேஷன் சம்மந்தமான வீடியோஸ்லாம் இருக்கும். லைக் நிறையா ஜாம்பவான்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங் ஆகும். அவங்களோட லைஃப் ஸ்டோரிஸை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ லாஸ்ட்டாக எம்மா வாட்சன் அவங்கெல்லாம் வீடியோ பேசியிருப்பாங்க அழுதுகிட்டேவும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கட்டமாகவே இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு புரியணும் இல்லையா? ஸோ நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறனால இது நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தரும் லைஃப்பில். அண்ட் இதையும் தாண்டி யூடியூப் நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் TEDx அந்த மாதிரி சேனல்லாம் நிறையா இருக்குது.
ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லிசனிங் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு திங்கிங்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா டெய்லி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க. ஐ மீன் கேட்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் டெய்லி உங்களுக்குள்ளே நீங்கள் டிபேட் பண்ணிக்கோங்க. லைக் அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும் டிபேட் பண்ணுறது, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. சரி, இட்ஸ் ஒர்க்கிங், எனக்கு ஒர்க்காக இருக்க நான் தான் சொல்கிறேன். இங்கிலீஷ்லேயே நீங்கள் டிபேட் பண்ணுங்கள் அண்ட் தென் இங்கிலீஷ்லேயே உங்களுக்குள்ளே மீட்டிங் வச்சுக்கோங்க. மீட்டிங்னா உங்களுக்குள்ளே நீங்களே நிறையா பேசுங்க, ஓகேவா? சொல்ல காமெடியாக இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ இதனால் நமக்கு என்ன ஆகும்னா இந்த திங்கிங் மைண்ட் செட் நமக்கு வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகும், வளரும். லைக் இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம்னா பேசுனால இங்கே வந்து யோசிக்கிறனால தமிழில் தான் யோசிப்போம், தமிழில் தான் பேசுவோம், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ட்ரை பண்ணுறதுனால இங்கே நம்ம யோசிக்கிற மைண்ட் செட் வந்து இங்கிலீஷில் மாறும். டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இம்ப்ரூவ் ஆகி இங்கிலீஷில் மாறினால இங்கே வந்து நம்ம சொல்ல வர விஷயமும் இங்கிலீஷில் மேபி அதை எனக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரில, பட் இருந்தாலும் இப்போ நம்ம திங்கிங் பண்ணி வச்சுருக்கனால நம்ம பேச வர விஷயம் இங்கிலீஷில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நமக்கு இப்போ இங்கிலீஷில் வராது, ஏன்னா தொண்டை வரைக்கும் தான் வரும். அடுத்த செக்மெண்ட் நமக்கு இன்னும் போகல இல்லையா? ஸோ அடுத்தது என்னதுன்னா ஸ்பீக்கிங். இருக்கிறதுலே டஃபஸ்டானது அதுதான், பட் இருந்தாலும் ஈஸியானது அதுதான் கூட. அஃப்கோர்ஸ் வி ஷுட் ஸ்பீக், பேசியே தான் ஆகணும், பேசினா தான் நமக்கு சோறுங்கிற மாதிரி. ஸோ இதில் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். லைக் இப்போ ஒரு ஃபோன் ஒன்று எடுத்துக்கோங்க, ஃபோன் எடுத்துகிட்டு அதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் எல்லாக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு டாபிக், ஏதாவது ஒரு டாபிக் வந்து பிக் பண்ணிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் நேரம் லைட்டாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்மளாக ட்ரை பண்ணி பேசி பார்க்கணும். நான் அந்த ஃபஸ்ட்டு இதில் லிசனிங் மாடலில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, லைக் அந்த பாஸ் பண்ணிட்டு பேசி பாருங்கள் அப்படிங்கிறது. ஸோ அதில் நம்ம நிறைய வந்து கிராமர் வந்து இருக்குன்னு எடுத்து வச்சுருப்போம். லைக் நம்ம மண்டையில் அதெல்லாம் யோசிச்சு வச்சுருப்போம் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. அதெல்லாம் இப்போ இங்கே யூஸ் பண்ணி நீங்களாக பேசி ரெக்கார்ட் பண்ணி வைங்க. டெய்லி 1 மினிட் மட்டும் போதும். அண்ட் கண்டிப்பாக நம்ம பேச நம்மளாலே கேட்க முடியாது, பட் டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம பேசினது எல்லா பேரும் கேட்கலாம். எப்படி ரைமிங்கா? ஸோ நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ஃபாஸ்ட் டேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு 20% என்னோட கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் வெல் அண்ட் குட்டாக இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்டு நானும் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 60 டேஸுமே நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாமா?